பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 5வது வசனம். Psalm chapter 27 verse 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the day of trouble he will hide me in his shelter, he will lift me up on a rock. ஹல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடிகின்றது, கர்த்தர் நம்மளை மறைத்து வைக்கிறார் சில சமயம். ஏன் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு தீங்கான காரியங்களும் நடந்துவிடக் கூடாது என்று அவர் நம்மளை மறைத்து வைக்கிறார். இந்த கொரோனா நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளேயே மறைந்திருந்தாங்க. வெளியே போனா நமக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு மறைந்திருந்தாங்க. ஆண்டவரும் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அநேக மனுஷங்களை உயர்த்துறீங்க, அநேக மனுஷங்க உயர்த்தப்படுறாங்க, அநேகர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் என்ன மட்டும் நீங்க இப்ப ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என்ன இப்போ நீங்க உயர்த்த மாட்டேங்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வியோட, ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்க. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை சுற்றி இருக்கிற காலங்கள், நாட்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தலாம் என்று அவர் அறிந்திருந்து அவர் சொல்லுகிறார், தீங்கு நாள்ல நான் உன்னை மறைத்து வைத்திருப்பேன், ஏற்ற வேளை வருகின்ற பொழுது நானே உன்னை உயர்த்துவேன், நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்மளை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ உங்க வாழ்க்கையை குறித்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. எல்லாரும் உயர்த்தப்படுறாங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நான் மட்டும்தான் இன்னும் நான் தாழ்வாகவே இருக்கிறேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், அது வரைக்கும் காத்திருங்க. கர்த்தர் நம்மளை கொஞ்ச நாள் மறைத்து வைத்திருக்கிறார், யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். கர்த்தரே ஒரு நாள் நம்மளை ஆசீர்வதித்து உலகம் எல்லாரும் அறிந்து கொள்ளபடி அவர் செய்வார். உலகமே அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தரே உங்களை உயர்த்துவார். அப்ப நீங்க பொறுமையோட காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களை மறைத்து வைத்திருக்கிறீங்க. எந்த ஒரு தீங்கான காரியங்களும் வந்துடக்கூடாது, ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நீங்க மறைத்து வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேலையில பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஏற்ற வேலையில உயர்த்துங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே ஏசப்பா தாண்டி வர பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா சும்மா மறைத்து வைத்திருக்கிற மாட்டார். நம்ம அழிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிற நாட்கள்ல நம்ம அநேக காரியங்கள் செய்ய போகிறோம். நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க சோர்ந்து போகிறதுக்கு அவசியமே இல்லை. காலம் வரும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை கொண்டு பயன்படுத்துவார். God bless you. Have a wonderful day.